அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை செங்குன்றத்தில் மெத்தனால் வைத்திருந்ததாக கைதான 4 பேர் சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணைக்காக கள்ளக்குறிச்சி அழைத்துச் செல்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், வணக்கம். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். பிற்பகல் வணக்கம் அஸ்வினி. சென்னை செங்குன்றம் அருகே சட்டவிரோத பயன்படுத்தி மெத்தனால் மற்றும் ரசாயன மூலப்பொருட்களை விற்பனை செய்ததாக 4 பேரை செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணையானது நேற்று இரவு முதல் தொடங்கி தற்போது பிற்பகல் 1 மணி வரை நடந்தது. இதனையடுத்து தற்போது அந்த 4 பேரும் சிபிசிஐடி காவல்துறையினரிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்த 4 பேரையும் சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது கள்ளக்குறிச்சி அழைத்து சென்று அவர்கள் யாருக்கு இந்த மெத்தனாலை விற்பனை செய்தார்கள், இது இவர்களுக்கு எப்படி கிடைத்தது, இந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதெல்லாம் குறித்து தீவிர விரிவான விசாரணை நடத்த சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது இவர்களை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளனர். சென்னை செங்குன்றம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியான வலப்பரப்பாக்கம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கெமிக்கல் குடோனில் திடீரென காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதில் தடை செய்யப்பட்ட கெமிக்கல் பயன்படுத்துவதாக வந்த தகவல் அடுத்து இந்த சோதனையானது மேற்கொண்டதாக தெரிகிறது. செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் இந்த சோதனை நடத்துவதில் அந்த சட்டவிரோத இந்த மெத்தனாலை விற்பனை செய்து வந்த 4 பேரை கைது செய்த நிலையில் அவர்களிடம் ஆய்வு செய்வதற்காக தடை செய்யப்பட்ட அந்த மெத்தனால் மற்றும் மூலப்பொருட்களை ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். அதில் மெத்தனால் என உறுதியானது. அதைத் தொடர்ந்து மேலும் 4 பேரை கைது செய்த காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் கொருக்குப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கௌதம், மாதவரம் பகுதியைச் சேர்ந்த பாஞ்சிலால், திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ராம்குமார் மற்றும் பரமசிவம் ஆகியோர் இந்த விற்பனையில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் கள்ளச்சாராய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவுடன் இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் நமது செங்குன்றம் மதுவிலக்கு காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதில் இந்த விசாரணையில் இந்த தகவலானது உறுதியானதை அடுத்து இதனையடுத்து இவர்கள் பயன்படுத்திய வாகனம் மற்றும் இவர்கள் இந்த மெத்தனாலை வைத்திருந்த அந்த பேனர்கள் உள்ளிட்டவற்றை மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் இவர்களிடம் மேல் விசாரணை செய்ய இவர்களிடம் பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் வெளியேறத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இந்த தகவல் இருந்து இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் விசாரித்து வரும் சிபிசிஐடி தனிப்படை காவல்துறையினர் உடனடியாக செங்குன்றம் விரைந்து வந்தனர். செங்குன்றம் விரைந்து வந்த அவர்கள் அவர்களிடம் ஒரு தனியாக ஒரு விசாரணை நடத்தினார்கள். இந்த விசாரணையில் இவர்கள் மெத்தனாலை கள்ளக்குறிச்சிக்கு கடத்தி விற்பனை செய்வது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து இவர்கள் 4 பேரையும் சிபிசிஐடி போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதில் பல்வேறு உண்மைகள் தெரிய வர தற்போது இவர்கள் இந்த 4 பேரையும் சிபிசிஐடி காவல்துறையினர் தற்போது கள்ளக்குறிச்சி அழைத்து சென்று அங்கு தனியிடத்தில் வைத்து இவர்களை விசாரிக்க திட்டமிட்டுள்ளனர். அந்த விசாரணையில் இவர்கள் இந்த மெத்தனால் பொருட்களை யாருக்கு விற்பனை செய்தார்கள், இது எத்தனை லிட்டர் அளவுக்கு விற்பனையானது என்ற விவரங்கள் தெரிய வரும் என்றும் அதைத் தொடர்ந்து இதில் தொடர்புடைய மேலும் பலர் கைதாகலாம் என்று தற்போது நமக்கு தகவல் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.